நான் ஒரு புதுசா ஒரு ஐடியை ஓபன் பண்ணியிருக்கேன். dr.dr.dr.divagar.bpt அப்படின்னு ஒரு ஐடி. ஓகேங்களா? dr.divagar கண்டினியூஸா BPT. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஐடி. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இதுதான் என்னோட ஒரிஜினல் ஐடி. ஓகேங்களா? ஸோ மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பழைய மாதிரி ஆதரவு கொடுங்க. பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணுங்க, பழைய மாதிரி இந்த ஐடியை நான் டெவலப் பண்ணோம். Meanwhile, ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவரோட 2 லட்சம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலீட் ஆனதுக்கப்புறமே புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அந்த அக்கௌண்ட்டை நைட்டாக தூக்கிட்டாங்க. நான் பார்த்ததுக்கப்புறமே இந்த எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். சரி, நாளை காலையில் மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு. பட் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த அக்கௌண்ட் மறுபடியும் இருக்குது, டெலீட் ஆகலை. எனக்கு சாக்காக தான் இருந்துச்சு, என்னடா எடிட்லாம் பண்ணி வச்சோம், காலையில் வந்து பார்த்தா அவரோட அக்கௌண்ட் திருப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சாக்காக தான் இருந்துச்சு. பட் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே சரி, எப்படினாலும் மக்கள் இன்னும் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படினாலும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த ஐடியும் கண்டிப்பாக போகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தூக்கிட்டாங்க. அவரோட புது அக்கௌண்ட் 200 ஃபாலோவர்ஸ் சம்திங் இருந்துச்சு. அந்த அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயிடுச்சு. அவர் ஒரு உருட்டு வேற உருட்டிட்டு இருப்பாரு. 2 லட்சம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட் ஆனது காரணம் காப்பிரைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புது அக்கௌண்ட் டெலிட் ஆனது காரணம் என்னது? ஸோ இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும் மக்கள் எந்த லெவலுக்கு நம்மளை ஹேட் பண்ணாங்கன்னா ரிப்போர்ட் அடிச்சு புது அக்கௌண்ட்டையும் தூக்கி விட்றாங்க அப்படின்றத. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் டெலிட் ஆனது காரணம் காப்பிரைட் ப்ராப்ளம், ரிப்போர்ட்னாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாரு. இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கும், சரி நம்மளை ரிப்போர்ட் அடிச்சு தான் தூக்கி விட்டுருக்காங்க, புது அக்கௌண்ட்டும் போச்சுன்றதை அவரே உணர்ந்திருப்பாரு.